ரெஃபர்மேஷன் வர்றதுக்கு முன்னாடி அழைப்புனா ஊழியத்துக்கு அழைப்பு. நீ ஒரு பாதிரியாகவோ மங்காகவோ நன்னாகவோ அப்படி ஊழியத்துக்குன்னு அர்ப்பணித்து எல்லாத்தையும் திறந்து போய் மடத்துக்கு போனாதான் அழைப்பு. அந்த அழைப்பு தான் மேன்மையானது, அது உன்னதமானது. ஏன்னா கடவுளே ஒன்று அழைக்கிறார்னால அதுதான் அழைப்பு. வேற எதுவுமே அழைக்க. நீ என்ஜினியராக இருந்தால் டாக்டராக இருந்தால் அதெல்லாம் அழைப்பே கிடையாது. அதெல்லாம் ஒரு துச்சமான சாதாரண வேலை தேவைப்படுது. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடையாது. இப்படி சொன்னால் அந்த வேலையை செய்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? அதனால தான் ஊருக்குள்ள பாருங்க, அதனால தான் வேலை செய்கிறவனுக்கு எந்த உத்வேகமும் கிடையாது. ஏன்னா அவன் வேலை ஒரு அழைப்பே இல்லைன்ட்டாங்க. இவர் மொழிபெயர்ப்பிலே அஸ்திட்டார். இந்த ஒரு வார்த்தையை ரெவல்யூஷனரி விதத்தில் பயன்படுத்தி, புரட்சிகரமான விதத்தில் பயன்படுத்தி சரித்திரத்தையே மாற்றிட்டாரு. ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். என்ன சொல்றாரு? அந்த வார்த்தையை காலிங் என்ற அந்த வார்த்தைக்கு ஜெர்மன் பாஷையில் வொகேஷன் யூஸ் பண்ணாரு. வேலைன்னு ஆயிடுது. அப்போ என்ன சொல்றாரு? நீ பாதிரியாராக இருக்கிறியா அல்லது ஊழியம் செய்கிறியா, ஊழியத்துக்கு போறியா, அப்போ உனக்கு அதுக்கு அழைப்பு. டாக்டராக இருக்கிறியா, அது உனக்கு அழைப்பு. ஆசிரியராக இருக்கிறியா, அது ஒரு அழைப்பு. தச்ச வேலை செய்கிறியா, அது உன்னுடைய அழைப்பு. வீட்டில் இருந்து சமைச்சு போட்டு பிள்ளைகளை வளர்த்து ஒரு தாயா வேலை செய்கிறியா, அது உன்னுடைய அழைப்பு. அப்போ எல்லா வேலைக்குமே ஒரு பெரிய மரியாதை ஆயிடுச்சு, அந்தஸ்து வந்துருச்சு. வீட்டில் இருக்கிற ஒரு பெண், வெறும் சமைச்சு போட்டுட்டு இருக்கிற பெண் கூட என்ன யோசிக்கிறாள்? கடவுள் எனக்கு கொடுத்த அழைப்பு, எனக்கு கொடுத்த கடமையை நான் செஞ்சுட்டு வரேன், அதை நல்லா செய்யணும், சிறந்த முறையில் செய்யணும், கடவுள் நாம் மகிமைக்காக நான் செய்யணும் அப்படின்னு செய்ய ஆரம்பிக்கிறான். எல்லா வேலையில் இருக்கவங்களும் நல்லா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மேக்ஸ் வேபர் சொல்றாரு, இதுதான் காரணம். புராட்டஸ்டன்ட் நாடுகள், புராட்டஸ்டன்டிசத்தை தழுவின நாடுகள் வளமான நாடுகளாக மாறுறதுக்கு எது காரணம்? இந்த தியாலஜி தான் காரணம்ன்றாரு.